أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பொதுவாகவே இப்பொழுது அறிவியல் என்பது வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம். அறிவியல் உலகம் பறந்து விரிந்திருக்கின்றது. மனிதன் ஆரம்ப காலத்தில் இருந்த சூழ்நிலைகள் மாறி இன்று கண்டுபிடிப்புகளை மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை இலகுவாக லேசாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு காலத்தில் மாட்டு வண்டியில் பயணம் செய்து பல கிலோமீட்டர்கள் போய் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் போய் இன்று பல வகையான வாகனங்கள் உடனடியாக நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கான வளர்ச்சி என்று அறிவியல் ஒரு உச்சக்கட்டத்தையே அடைந்திருக்கின்றது. முந்தைய காலங்களில் நாம் பார்க்கின்ற போது ஒரு இறப்பு செய்தியை சொல்வதென்று சொன்னால் கூட நாம் பயணப்பட்டு தான் அங்கு போய் சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் தற்பொழுது உடனடியாக இறந்த அடுத்த வினாடியே அந்த செய்தியை உறவினர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு இன்று கண்டுபிடிப்புகள் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் அறிவியலுடைய இந்த கண்டுபிடிப்புகளை பார்த்து மெய் சிலிர்த்து நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. முந்தைய காலங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உணவு பொருட்களுக்காக பல காலங்கள் ஒரு இடத்துல நம்ம விதையை போட்டு அது விளைச்சலை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பல ஆண்டுகள் அதற்காக காத்திருக்க வேண்டிய சூழல்கள் போய் இன்று ஒரு வெள்ளாமையில் உடனடியாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலத்திற்கு வந்திருக்கிறோம். முட்டையிட்டு கோழி அந்த முட்டையை பொறிக்கக்கூடிய காலம் போய் முட்டையை கொடுத்த உடனே உடனடியாக அது ஒரு கோழி குஞ்சை தரக்கூடிய அளவிற்கான ஒரு வளர்ச்சியை நோக்கி மனிதன் இன்று சென்று கொண்டிருக்கிறான். மனிதன் இன்று சந்திரனுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறான். விண்ணுலக பயணம் மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கான பெரிய அறிவியல் வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நேரத்திலே உலகத்திலே அறிவியலும் இருக்கிறது, ஆன்மீகமும் இருக்கிறது. அறிவியல் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஆன்மீகம் மறுக்கக்கூடியதாகவும் ஆன்மீகம் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அறிவியல் மறுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இன்று உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். கலீலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி உலகம் உருண்டை என்று சொன்னதற்காக அவர் நீண்ட நெடிய நாட்கள் சிறையை சித்திரவதையை அனுபவித்தார் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. வேதம் சொன்னதற்கு மாற்றமாக ஒரு அறிவியலாளர் சொன்னதற்காக அவர் கடும் சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறார். அப்போ அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்று இரு துருவங்களாக இதை பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆன்மீகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட அது அறிவியல் சார்ந்து இருந்தால்தான் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவியல் சொன்னால்தான் அது அறிவுபூர்வமானது. அறிவியல் சொல்லவில்லை என்று சொன்னால் அது அறிவுக்கு அப்பாற்பட்டது, அது முட்டாள்தனமானது என்ற ஒரு நம்பிக்கை இன்று ஊன்றப்பட்டிருக்கிறது. இப்போ அறிவியல் என்ன சொல்லுது, அறிவியல்னா என்ன, அறிவியல் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அறிவியலாளர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அறிவியல் சொல்லக்கூடிய ஆன்மீகம் தான் சரியானதா அல்லது ஆன்மீகம் என்று இருக்கக்கூடியதில் எதை நாம் தேர்ந்தெடுப்பது, எது சரியானது என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு பகுத்தறிவு மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அறிவியல்னா என்ன, இன்னைக்கு அறிவியலாளர்கள் யார்? இப்போ உதாரணத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் நிறைய பொருட்களை 1000க்கு மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளர் என்று பேசக்கூடியவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். நீங்க தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஒரு வரலாறு தான் இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அவருடைய வரலாறு நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தில் படிப்பேறாதவராக இருந்தவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா அவங்களும் ஒரு ஆசிரியை, அவர்களை அழைத்து இவர் சரியில்லை, படிப்புல சரியில்லை, இவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஆளு என்று சொன்ன உடனே அவங்க அம்மா, நீ வாப்பா, உனக்கு நான் பாடம் சொல்லித்தரேன், உனக்கு இங்கே சொல்லித்தரக்கூடிய அளவிற்கான ஆட்கள் இல்லை என்று சொல்லி அழைத்து சென்றது தான் வரலாறு. இது தாமஸ் ஆல்வா எடிசனுடைய இன்னொரு பக்கத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார். அவர் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நிறுவனத்தில் பலர் பணிபுரிந்தார்கள். அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் தன்னுடைய கண்டுபிடிப்பு என்று சொல்லி அவர் அறிமுகம் செய்து கொண்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் மேலே இருக்கு. இது இல்லாம மின்சார விளக்கு, மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொல்லி நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது 1700களில் ஒரு 1800களுக்கு பிறகுதான் தாமஸ் ஆல்வா எடிசன் இதை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி சொல்றோம். 1700களிலேயே அம்ரி டேவி என்று சொல்லக்கூடியவர் மின் விளக்கை கண்டுபிடித்திருக்கிறார். வாரின்டா லாரு என்று சொல்லக்கூடியவர் மின் விளக்கை கண்டுபிடித்திருக்கிறார்.
ஜோசப் சான் என்று சொல்லக்கூடியவர் மின் விளக்கை கண்டுபிடித்திருக்கிறார். அதாவது இந்த விஞ்ஞானம் என்பதை நம்ம எப்படி விளங்கணும், அறிவியலாளர்களை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனித குலம் இருக்கிறது. மனித குலத்திற்கு தேவையான ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் காலத்திற்கு தேவையற்றது போன்று அந்தந்த நேரங்களில் உள்ளவர்கள் அதை கண்டுபிடிக்க தான் செய்கிறாங்க. இது ஏதோ ஒருத்தருக்கு சொந்தமானது கிடையாது. ஒட்டுமொத்த மனிதர்களில் ஒரு சில குறிப்பிட்ட சாரார் மனித குலத்திற்கு தேவையான ஒன்றை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் எல்லா அறிவிற்கும் அவங்க தான் சொந்தக்காரங்களா, அதுதான் கேள்வி. ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்த இந்த உலகம் இருக்கிறது என்று சொன்னால், இது எல்லாத்துல உள்ள அறிவையும் அறிந்தவர்களாக அறிவியலாளர்கள் இருக்கிறார்களா என்ற நம்ம அந்த கேள்விக்குள்ள போனோம் என்று சொன்னால், இல்லை என்ற அந்த பதிலை நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஏன் சொல்றோம்னாக்கா, நீங்க ஐன்ஸ்டீன் இருக்கிறார். ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. அவங்க சொல்லும்போது தெளிவாக ஒரு விஷயத்தை நமக்கு கோடிட்டு காட்டுறாங்க. நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி சொல்லும்போது, முன்னோர்களுடைய முதுகுகளில் ஏறி நாங்கள் பயணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டீன் சொல்றார். அதே மாதிரி ஸ்டீவன் ஹாக்கிங் அவங்க சொல்லும்போது, கண்டுபிடிக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகள் என்பது இது உறுதியானதோ இறுதியானதோ கிடையாது. அதாவது ரெண்டு மிகப்பெரிய சிறந்த அறிவியலாளர்கள் சொல்லப்பட்ட இவங்க அந்த சொன்ன கருத்து என்னன்னா, நாங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், இதுதான் முடிவானது, இதுதான் இறுதியானது கிடையாது. இதற்கு பிறகும் இதனுடைய வளர்ச்சி இருக்கிறது, இதனுடைய தொடக்கம் இருக்கிறது, இதற்கு மேலும் இதனுடைய கண்டுபிடிப்புகள் என்பது நீண்டு கொண்டே இருக்கும். இதனுடைய பயன்பாட்டுக்கு தேவையேற்ப அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அதை இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத ஹாக்கிங் சொல்றார். அப்போ அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஐன்ஸ்டீன் தெளிவா சொல்றாரு, நாங்கள் முன்னோர்களுடைய முதுகுகளில் ஏறி பயணம் செஞ்சோம். அப்போ ஒரு அறிவியலாளர் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இவங்க யூஎஸ்ஏல இருந்தவங்க, அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, இன்னைக்கு இருக்கல மின் தூக்கின்னு சொல்லுவாங்க, லிஃப்ட், எலிவேட்டர், அதாவது ஒரு மாடியில இருந்து இன்னொரு மாடிக்கு செல்லக்கூடிய எலிவேட்டரை கண்டுபிடிச்சவர் ஓடிஎஸ் தான். இப்படி தான் இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போய் பண்ணி பார்த்தாலும் யார் அந்த எலிவேட்டரை வந்து கண்டுபிடிச்சவர்னா ஓடிஎஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஓடிஎஸ்க்கு முன்னாடியே ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, இன்றைக்கி எலிவேட்டருடைய நிலைமை எப்படி இருக்குது, எல்லா மால்கள்லாம் போனீங்கன்னாக்கா கீழே இருந்து ஹைட்ராலிக் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து ஒரு ஜாக் மூலமாகவே 3-4 மாடிக்கு போகக்கூடிய அளவுக்கான ஹைட்ராலிக் லிஃப்ட்டுன்னுவாங்க. 110 மாடிகள். இன்றைக்கி துபாயில் போனீங்கன்னு சொன்னால் 110 மாடிகள் உள்ள புரூஜுல் அரபில் லிஃப்ட் இருக்குது. எப்படி இருக்கும் அந்த லிஃப்ட்டு, ஒரு பட்டனை போட்டோம்னு சொன்னால் அடுத்த ஒரு நிமிஷத்தில் நம்ம 100 மாடிகள் மேலே போயிடுவோம். இதே ஓடிஎஸ் கண்டுபிடிச்சாரு. ஓடிஎஸ் கண்டுபிடிச்சது இதே அல்ல, ஓடிஎஸ்க்கு முன்னாடி இருந்தவர்கள் கண்டுபிடிச்சதும் ஓடிஎஸ் காலத்தில் இருந்ததும் சாதாரண ஒரு பலகையில் ஒரு கயிறு கட்டி அது மேலே இருந்து ஒரு ராட்டினம் வழியாக கீழே வந்து கீழே இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து அந்த கயிறை வந்து இயக்கினார்கள் என்று சொன்னால் இது வந்து லிஃப்ட் ஆகி மேலே போகும். அதுதான் லிஃப்ட்டுன்னு ஒரு ஆரம்ப காலத்தில் இந்த மின் தூக்கி என்பதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த எலிவேட்டரை கண்டுபிடிச்சது யார் என்று சொன்னால் ஓடிஎஸ். அவருடைய காலத்தில் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அந்த கயிறை போட்டு கட்டுறாங்க, விலங்குகளை வச்சு இழுக்கிறாங்க, அடிமைகளை வச்சு அது மாதிரி மேலே ஏற்றக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க. ஒரு மாடியிலிருந்து இன்னொரு மாடிக்கு போவதற்கு ஒரு பலகையை வச்சு ராட்டினம் வழியாக வந்தது தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை, அது வந்து உள்ள பிளாட்ஃபார்ம் மாதிரி ரயிலை போட்டு ரயிலில் வந்து ஒரு லிஃப்டுடைய பாடியை வந்து ஹேக் பண்ணி அதற்கு மேலே இருந்து கீழே வரைக்கும் ரோப் போட்டு மேலே வந்து மோட்டர் வச்சு அதை இயக்கி கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது முதல்ல 50 கிலோமீட்டர் ஸ்பீடு, அப்புறம் 100 கிலோமீட்டரு, அப்புறம் 350 கிலோமீட்டரு, அப்புறம் 700 கிலோமீட்டருன்னு அதோடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு செயல்பாடுகள், அதோடைய இயக்கங்கள், ஒவ்வொரு ஃப்ளோரில் போய் நிற்கக்கூடிய அந்த தன்மை, அதில் நிறைய மாற்றங்கள் என்று சொல்லி அது ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கிறது. அது இதைத்தான் வந்து ஐன்ஸ்டீன் சொல்றார், தெளிவாக சொல்றார், நாங்கள் முன்னோர்களுடைய முதுகுகள் ஏறி பயணம் செஞ்சோம், அதனாலதான் இது எங்களுக்கு சாத்தியமாச்சு. நீங்க ஒட்டுமொத்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட எந்த கண்டுபிடிப்புகள் எடுத்தாலும் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு கண்டுபிடிப்பாக அது இருக்கவே இருக்கா. இன்னைக்கு செல்போன் இருக்கு, இந்த ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நீ உள்ளங்கையில் உலகம் என்று சொல்லி இன்னைக்கு இணையதளம் இருக்குது, தேவையான எல்லா விஷயங்களும் இன்னைக்கு செல்போனுக்குள்ள இருக்கு. இது வந்து ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கண்டுபிடிப்பு இருந்ததா? ஒரு தொலைத்தொடர்புக்காக தொலைபேசியை கண்டுபிடித்ததற்கும் கிரகம்பெல் கண்டுபிடித்ததற்கும் உள்ளதற்கு இன்னைக்கு நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போனுடைய அந்த தத்துவத்தை கிரகம்பெல் வந்து உரிமை கொண்டாட முடியுமா? அப்போ இப்படி நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அறிவியலாளர்கள் இருக்கிறாங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு பூமி இருக்கு, பூமி எப்படி இருக்கு, உருண்டையா தட்டையான்னு கேட்டால்
சின்ன குழந்தையை கூப்பிட்டு கேட்டாலும் இது உருண்டை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதுக்காக அறிவியலாளர்கள் செஞ்ச அவங்க பண்ண அந்த சிரமங்கள், அதுக்காக பட்ட கஷ்டங்கள், இதற்காக செய்த பொருளாதார செலவுகள், இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு வந்து சந்திராயனை அனுப்புகிறோம், சும்மா போயிருதா? பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒவ்வொரு விண்கலத்தையா அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நம்ம ஒரு காலத்தில் விஞ்ஞானிகள் பல ஆய்வுகள், பல கஷ்டங்களை பட்டு இந்த பூமி உருண்டையா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா என்று சொன்னால் தெளிவாக சொல்ல முடியாமல் எத்தனையோ விஞ்ஞானிகள் தவறான கருத்துக்களை, இது வந்து தட்டையானது, இது செவ்வகமானது, இது கட்டமானது, பல ஆய்வுகளுக்கு பிறகு அதை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கணும். அப்போ முன்னோர்கள் ஒரு பாடத்தை எழுதி வைக்கிறாங்க, அதனுடைய தியரியை படிக்கிறாங்க, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறது தான் விஞ்ஞானிகளுடைய செயல். உதாரணத்துக்கு ஒரு பெரிய விஞ்ஞானி, பெரிய அறிவில் சிறந்தவர் நீங்கள் சொல்லக்கூடிய ஒருத்தரை கொண்டு போய் ஒரு காட்டில் விடுறோம், எந்த பற்றிய அறிவும் இல்லை, பிறந்த குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் கொண்டு போய் காட்டில் விட்டுருந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்? அவருக்கு தேவையான சாப்பாடை தயாரிப்பதற்கு அதுக்கு அவர் அவ்வளோ படிச்சிருக்கணும். சாப்பாடு வந்து ஒரு இறைச்சியை எப்படி வேக வைக்கிறது, ஒரு மீனை எப்படி வேக வைக்கிறது, ஒரு குழம்பு எப்படி செய்யறது, ஒரு சாம்பார் எப்படி செய்யறது, ஒரு பொரியல் எப்படி செய்யறது, இதை கண்டுபிடிப்பதற்கே அவருக்கு பல நாட்கள் ஆகும். ஒரு ஆடை உடுத்தணும். அங்கே ஒரு காட்டில் இருந்தார் என்று சொன்னால் காட்டில் வந்து ட்ரெஸ் எப்படி கிடைக்கும்? அதில் இருக்கக்கூடிய பஞ்சை எடுத்து பஞ்சை நூலாக்கி, நூலை வந்து துணியாக்கி, துணியை கட் பண்ணி, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸிங் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டு, இது என்ன இது என்ன இது என்னெல்லாம் படித்து அதற்கான ஒரு தெளிவான ஒரு வரையறை இருக்கும்போது அதை நல்லா படித்து அதுக்கு மேலே ஒரு சின்ன விஷயத்தை செஞ்ச உடனே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இவங்க தான் உருவாக்குன மாதிரியான ஒரு மனநிலை இன்னைக்கு அறிவியலாளர்கள்கிட்ட வந்துடுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹென்றி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவியலாளர், இவர் என்ன பண்ணுறாருன்னா விண்ணுலக பயணம் போகிறார். விண்ணுலக பயணம் போகிறாருனாக்கா அந்த அளவுக்கான ஒரு அறிவில் சிறந்தவராகத்தான் இருக்கிறார். போயிட்டு வந்து அவர் உலகத்துக்கு திரும்பினதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நாங்கள் பெரிய பல இடங்களுக்கு பயணம் செஞ்சோம், விண்ணுலகமெல்லாம் பயணம் செஞ்சோம், பயணம் செய்யக்கூடிய இடத்துல நாங்கள் கடவுளை பார்க்கல. இந்த அறிவியல் உலகம் எப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் பல இடங்களில் பயணம் செஞ்சோம், பல இடங்களில் நாங்கள் பயணம் செய்த இடத்தில் எங்களால் கடவுளை பார்க்க முடியல என்ற ஒரு கருத்தை வந்து, அதாவது ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இந்த அறிவியல் உலகம் இன்னைக்கு போட்டு உடைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். கடவுள் என்பவன் தான் மனிதர்களை படைத்திருக்கிறார், கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், கடவுள் தான் இது அனைத்தையும் கண்காணிக்கிறார், கடவுள் தான் இதற்கு அனைத்திற்கும் சொந்தக்காரர், கடவுள் தான் இது எல்லாவற்றையும் படைத்து பாதுகாக்கக்கூடியவர் என்ற ஒரு விஷயத்தை ஆன்மீகம் சொல்கின்ற அந்த நேரத்தில் இந்த அறிவியல் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், கடவுளே இல்லையே, மொத்த இடத்துக்கும் போகணும், சுற்றணும், பல இடங்களுக்கு போகணும், விண்ணுலகத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம், எல்லா இடங்களுக்கும் போனோம், எங்கே பார்த்தாலும் கடவுள் இல்லையே அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார். இது சரியான கருத்தா? இது அறிவுபூர்வமான கருத்தா? அறிவியலாளர் என்று சொல்லக்கூடியவர் பெரிய அறிவாளி, பெரிய ஜீனியஸ்ன்னு நினைக்கிறோம். முட்டாள்தனமான ஒரு கருத்தை தான் இந்த அறிவியலாளர் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனுஷன் எது வரைக்கும் பயணம் செஞ்சிருக்கிறான்? இங்கிருந்து செவ்வாய் கிரகம் இருக்கிறது, மார்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷன் போகிறதுக்கான நிறைய முயற்சிகளை எல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இது வரைக்கும் பல விண்கலங்களை அனுப்பியிருக்கிறான், விலங்குகள் அனுப்பியிருக்கிறான். மனிதன் செவ்வாய் கிரகத்துக்கு போக வேண்டும் என்ற முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறான். ஏன் செவ்வாய் கிரகத்துக்கு போனோம் என்று சொன்னால், எப்படி நிலாவில் போய் அங்கே தண்ணி இருக்கா, அங்கே ஏதாவது வாயுக்கள் கிடைக்குமா, ஹீலியம் கிடைக்குமா, ஏதாவது எரிபொருள் கிடைக்குமா என்று தேடுறது மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கும் போய் அங்கே என்ன இருக்குன்றதை ஆய்வு செய்யறதுக்காக மனுஷன் போகணும்னு நினைக்கிறான். அங்கே தண்ணி இருக்கா, அங்கே என்ன இருக்கு, அங்கே உயிரினங்கள் இருக்கா, அதனுடைய நிலை என்ன என்ற எந்த அறிவும் இல்லாமல் இதுக்கு மேலதான் ஆய்வு செய்ய போறான். இவ்வளவு இருக்கிறதுல செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷன் போயிட்டானா எல்லா இடத்துக்கும் போனோம், பல இடங்கள்ல சுத்தணும், எல்லா இடங்களையும் தேடி பார்த்தோம், கடவுளை பார்க்க முடியல. இன்னும் நீ செவ்வாய் கிரகத்துக்கே போலையப்பா. செவ்வாய் கிரகத்தை தாண்டி நீ பயணம் செய்ய வேண்டிய தூரம் எவ்வளவு தெரியுமா இருக்கு? நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பத்திலேயே நீ போன தூரம் இருக்கா? இது சூரிய குடும்பம் இல்லாமல் பல சூரிய குடும்பங்கள் இருக்கிறதுன்னு அதே அறிவியலாளர்கள் சொல்றாங்க. எது வரையும் போனீங்க? இங்கிருந்து நம்ம வானத்துல பாக்குறோம், லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் வானத்துல இன்னைக்கு வந்து பிரகாசமா இருக்கு. இதையெல்லாம் படைத்த இறைவனை இவங்க எங்க போய் தேடினாங்க? உதாரணத்துக்கு நட்சத்திரம்லாம் இருக்கு வானத்துல. நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், பூமிக்கு பக்கத்துல ஒரு நட்சத்திரம் இருக்குன்றாங்க. அது என்ன நட்சத்திரம்? ஆல்பா சென்டாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஆல்பா சென்டாரி நட்சத்திரத்தை ஒரு மனுஷன் போய் சேர முடியுமா? அந்த ஆல்பா சென்டாரி வந்து எவ்வளவு தூரத்துல, பூமியில இருந்து அந்த ஆல்பா சென்டாரி எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை அவங்க கேட்கின்ற போது
கணக்கு சொல்றாங்க. 4.5 ஒளியாண்டுகள் தூரத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கு. 4.5 ஒளியாண்டுகள் என்று சொன்னால் அது எவ்வளவு தூரம் என்பதை நீங்க கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒளி என்பது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஒளி இருக்குல்ல, பார்க்கக்கூடிய இந்த ஒளி, இந்த லைட்டிங், இது 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யுமா. இந்த 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யறதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் பயணம் செய்யும்? 1,80,00,000 கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்துக்கு. மனிதனிடத்துல ஒரு மணி நேரத்திற்கு அதிவேகமாக செல்லக்கூடிய ஜெட் எடுத்தா கூட 3000 கிலோமீட்டர் போகும், 4000 கிலோமீட்டர் போகும், 7000 கிலோமீட்டர் போகும், 11,000 கிலோமீட்டர் போகும். இப்படிதான் இருக்கு ஜெட் எல்லாம். ஜெட்டுடைய வேகத்தை நம்ம எடுத்தோம்னாலே ஒரு மணி நேரத்துக்கு 11,000 கிலோமீட்டருக்கு தான் நம்மளால அதிகபட்சமா போக முடியும் என்று சொன்னால், ஒரு நிமிஷத்துக்கு 1,80,00,000. அப்ப நீங்க அதை கணக்கெடுத்தீர்கள் என்று சொன்னால், ஒரு மணி நேரத்துக்கு இந்த ஒளி எவ்வளவு தூரம் போகும் என்று சொன்னால் 10,80,00,000 கிலோமீட்டர் போகுமா. இதே நீங்க ஒரு நாளுக்கு எடுத்தீர்கள் என்று சொன்னால் 2,592 கோடி கிலோமீட்டர் பயணம். ஒரு மாதம் என்று எடுத்தோம் என்று சொன்னால் 7,88,922 கோடி தூரம் இது பயணம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருடத்தை எடுத்தோம் என்று சொன்னால் 9,46,707 கோடி கிலோமீட்டர். அதாவது மனுஷனுடைய யதார்த்தத்தை புரியாம அறிவியலாளர்கள் பேசுறாங்க. ஆல்பா சென்டாரி நட்சத்திரத்துக்கு ஒரு மனுஷன் போகணும்னு நினைச்சா அவனால போக முடியாது. இதுதான் யதார்த்தம். எந்த விண்கலத்தை வைத்து, எந்த ஜெட்டை வைத்து, எப்படிப்பட்ட அதிகன ரக வாகனம், என்ன மாதிரியான ஒரு வாகனம் இருந்தாலும் சரி, எந்த வாகனத்துல ஏறி மனிதன் இங்கிருந்து ஆல்பா சென்டாரியை போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மனிதனால் இயலாது. ஏன் இயலாது? அவ்வளவு நாட்கள் ஆகும். எவ்வளவு நாட்கள் ஆகணும் என்பதை சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 16-17 தலைமுறை ஆகுமா. வருஷம் இல்லை, ஒரு மனுஷன் குழந்தைய பிறந்து 70 வருஷம் வரையும் வாழ்ந்து, அவன் இறந்து, அவன் புள்ள பிறந்து, அது இறந்து, அந்த புள்ள பெருசா வளர்ந்து, அது இறந்து, இப்படி 16 தலைமுறைகள் கிடக்கும்ல. இந்த நாட்கள் ஆகுமா இங்கிருந்து ஆல்பா சென்டாரி நட்சத்திரத்தை போய் சேர. இப்ப என்ன ஒரு திமிர்த்தனமான ஒரு பேச்சு. 7 வானத்திற்கு மேல அரசியல் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவனை இங்க நம்ம சுத்திக்கிட்டு நான் போய் கடவுளை பார்த்தேன், எங்க போனாலும் கிடைக்கல. இதைத்தான் பிறவுன்னு சொன்னான். பெரிய மாளிகை எழுப்புங்கள், அந்த மாளிகைக்கு மேல ஏறி அந்த வானத்தில் இருக்கக்கூடிய கடவுளை நான் பார்க்க போறேன். எவ்வளவு தூரம் எழுப்ப முடியும் மாளிகைய? அப்போ கடவுள் என்று சொல்லக்கூடியவன் எங்க இருக்கிறான் என்ற அறிவும் இல்லாம, கடவுளை பற்றிய ஞானம் இல்லாமல் இப்படி அறிவியலாளர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்னொரு புறம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அறிவியலாளர்கள் சொல்லக்கூடியதான இந்த டார்வின் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், இவரு பெரிய ஒரு ஜுவாலஜிலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய ஒரு அறிவாளி. அவரு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் உலகம் முழுக்க பயணம் செய்து உயிரிகள் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்து பெரிய ஒரு தத்துவத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்கள் கூட டார்வினை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்ன சொன்னார் டார்வின்? டார்வின் சொல்லக்கூடிய தத்துவத்தை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் சொன்னார், சில நேரங்களில் இவங்க எப்படி ஒரு அறிவியலாளராக இருந்தாங்கன்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு தத்துவமா இருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா, சில பொருட்கள் இருந்தது, அதிலிருந்து இது வந்தது, இதிலிருந்து அது வந்தது, ஒரு உயிரினம் இப்படி வந்தது, அது மீனினமாக மாறியது, அது நிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வேறொரு உயிரினமாக மாறியது, அப்புறம் அது குரங்காக மாறியது, குரங்காக இருந்த அந்த உயிரினம் மனுஷனாக மாறியது. மனிதன் எங்கிருந்து வந்தான்? மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். மனிதனை இறைவன் தான் படைத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக தத்துவத்தை அறிவியல் உலகம் மறுக்கக்கூடிய ஒரு நிலையை டார்வினுடைய அந்த தத்துவங்க அவருடைய கோட்பாடு ஏற்படுத்தக்கூடியதை பார்க்கும். இது எப்படி இது சாத்தியமா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு அந்த உயிரினமும் தங்களுடைய தேவைக்கேற்ப தங்களை தாங்களே மாத்திக்கிச்சு. எப்படி மாத்துது? இப்போ ஒட்டகச்சிவிங்கே சொல்றார். ஒட்டகச்சிவிங்க என்ன பண்ணுதான், ஒரு உயரமான இடத்துல அதனுடைய உணவு இருக்குதான், அந்த உணவுக்காக அது தன்னுடைய கழுத்தை நீட்டுகின்ற போது அந்த கழுத்து நீண்டுதான் ஒட்டகச்சிவிங்கியோடைய அந்த கழுத்து பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்றார். எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். 5 ஆண்டுகள் பயணம் புரிந்து பெரிய ஒரு உயிரியல் தத்துவத்தை சொன்னவர் என்று இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டுல பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் முதற்கொண்டு, பள்ளிக்கு போய் படிக்கக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு சொல்லக்கூடியது என்னன்னா, குரங்கில் இருந்து மனிதன் வந்திருக்கிறான். இது முட்டாள்தனமான ஒரு வாதம். எப்படி சாத்தியப்படும்? கொஞ்சம் ஒரு சின்ன உதாரணங்க. இந்த 70, 80, 90 கிட்ஸுங்கன்னு சொல்லி போட்டுறாங்கல்ல, இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் சின்ன வயசுல அவங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னாக்கா, இந்த சைக்கிள் டயர் இருக்குல்ல,
அதை வந்து ரோட்டில் ஒரு சின்ன குச்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, உருட்டிகிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கடந்த கால என்டர்டெயின்மெண்ட். இது மாதிரி இருந்தப்போ இந்த டயர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். முட்டாள்தனமான ஒரு உதாரணமாக தெரியுதா இல்லையா? எப்படி இது சாத்தியப்படும், இது எப்படி நடக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த டயரை ஓட்டிக்கிட்டே போகிறாரு ஒரு சின்ன பையன். ஓட்டிக்கிட்டே போகும்போது கூட ஒரு 3 பசங்க சேர்றாங்க. 3 பசங்க ஒரு டயர் ஓட்ட முடியாதுல்ல, அது அப்படியே அந்த டயரே வந்து அப்படியே சைக்கிளாக மாறுது. சைக்கிளை அந்த பசங்க அப்படியே ஓட்டிக்கிட்டே போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அவங்களால மிதிக்க முடியல. அந்த காலத்துக்கேற்ப அந்த சூழ்நிலைக்கேற்ப அப்படியே அது மோட்டார் பைக்காக மாறுது. எப்படி இது மாறும்? அதே தானே எப்படி மாறும்? காலத்துக்கேற்ப அவங்க 3 பேருக்கும் மிதிக்க முடியலன்ன உடனே அப்படியே அதில் மோட்டார் இன்ஜினியெல்லாம் உருவாக்கி அதில் கொண்டு வந்து சேர்த்து அதை உருவாக்குறாங்கன்னா அதுவே தானாக தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு அப்படியே இன்ஜின் வந்து அந்த சைக்கிள் அப்படியே மோட்டார் சைக்கிளாக மாறுது. அப்படியே அந்த தெருவில் இன்னொரு 4 பசங்க ஏறின உடனே அதில் இடம் பத்தாமல் அப்படியே விரிஞ்சு அதுவே ஆட்டோவாக மாறிடுச்சு. இன்னும் ஒரு 10 பசங்க ஏறின உடனே இன்னும் அது பத்தாமல் அப்படியே பஸ்ஸாக மாறுது. இன்னும் ஒரு 30 பசங்க ஏறின உடனே அப்படியே நீண்டு ட்ரெயினாக மாறிடுச்சு. இது எப்படி ஒரு நகைப்புக்குரியதா தெரியலையா? இது எப்படி மாறும்? ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆய்வுகள் இருக்கு, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகள் இருக்கு, எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம சாதாரண வாழக்கூடிய இந்த உலகத்திலே தெரியும். காருன்னா அதுக்கு காருக்கு எவ்வளவு வேலை இருக்கு, பைக்குனா பைக்குக்கு எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இருக்கு, ட்ரெயினுனாக்க ட்ரெயின் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, எல்லாமே தெரியுது. இது எப்படி தானா மாறும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுதுல. அதே கேள்விய இது எப்படிங்க நாய் வந்து பன்னியா மாறும், பன்னியை வந்து எப்படிங்க அப்படி மாறும், இது எப்படி அப்படி மாறும், கேள்வி கேட்கணுமா இல்லையா? என்னவோ ஒரு உலகத்துல வந்து ஒரு 10 உயிரினங்கள் இருந்து அந்த 10 உயிரினங்கள் தான் இன்னைக்கு இப்படி வந்த மாதிரி நினைக்கிறாங்க. உயிரியல் ஆய்வு செஞ்சவர், பெரிய ஜுவாலஜிஸ்ட் சொல்லக்கூடியவர், அவருக்கு இதை பத்தி அறிவு இருக்கணுமா இல்லையா? உதாரணத்துக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் போயிருப்பீங்க. ஊட்டி கொடைக்கானல் போகும்போது அந்த இடங்கள்ல அந்த ரோஜா செடிகளை வச்சிருப்பாங்க, பல தாவரங்கள் வச்சிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல போனீங்கன்னா வகையான இலைகள் இருக்கும். அந்த செடிகளுடைய அந்த வகைகளை அடுக்கி வச்சிருப்பாங்க. பேரை பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட கேட்டீங்கனாலே அவங்களுக்கு அந்த பேரை சொல்ல தெரியாது. அல்டோபஸ், பொட்டோபஸ், டிட்டோபஸ், கட்டோபஸ், குட்டோபஸ்ன்னு அவ்வளவு பேர் இருக்கும். ஒரு செடியில ஒரு இலையா பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வகைகள்ல வந்து அந்த செடிகள் படைக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன உருமாறி வருதா? ஒண்ணுல இருந்து ஒண்ணு மாறி வருதா? ஒரு பூச்சி இனத்தை எடுத்தோம் என்று சொன்னால் அதுல ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்கிறது. ஒரு பூச்சியில ஒரு சின்ன எறும்புல இருந்து, ஈல இருந்து, கொசுல இருந்து, கொசு வகையில எடுத்தோம்னா அவ்வளவு வகைகள் இருக்கிறது. எவ்வளவு வகைகள் இருக்கிறதுன்றதை இதை 5 வருஷம் ஆய்வு செஞ்சு உலகம் ஃபுல்லா சுத்தி என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. மீன் இருக்குல்லங்க, மீன், கடல்ல இருக்கக்கூடிய மீன் இனங்களை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அவ்வளவு வகைகள் இருக்கிறது. சாதாரணமா இன்னைக்கு வீட்டுல வளர்க்கக்கூடிய மீன் இருக்குல்ல, அழகுக்காக வளர்க்குறாங்கல்ல, அதுல அவ்வளவு வகைகள் இருக்கிறது. ஒவ்வொரு உயிரினத்தை பறவையை எடுத்தோம்னாக்கா பறவையில் அவ்வளவு வகைகள் இருக்குது. காக்கை ஒரு மாதிரி இருக்கும், புறா ஒரு மாதிரி இருக்கும், குருவி ஒரு மாதிரி இருக்கும், கிளி ஒரு மாதிரி, அவ்வளவு பறவை வகை. எத்தனை ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்கிறது. விலங்குகள்ல எவ்வளவு இருக்கிறது. இதையெல்லாம் என்னவோ ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்துச்சுன்ற. உதாரணத்துக்கு திருக்குரான் பேசுகிறது, அறிவியல் உலகத்திற்கு சம்மட்டி அடி அடிக்கக்கூடிய நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கி கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு தெளிவான பதிலை சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக சிந்தனையாக திருமறை குரான் இருக்கிறது. திருமறை குரான் பேசுகிறது. ஒரு இடத்துல திருமறை குரான் சொல்லும் போது அஃபலா யந்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், இந்த ஒட்டகத்தை நாம் எப்படி படைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மனித சமுதாயத்திற்கு திருக்குரான் சொல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு அறிவு. நீங்க சொல்றீங்களா கழுத்து நீண்டு 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 பெருசாயிரும், அந்த சமூகத்துக்கு ஏற்ப அந்த தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னுடைய உடலை தானே ஒவ்வொரு உயிரினமும் மாத்திக்கவும் சொல்றீங்கல்ல. உதாரணத்துக்கு ஒரு ஆடையோ மாடையோ கொண்டு போய் ஒரு பாலைவனத்துல வைக்கிறோம், பாலைவனத்துல விட்டுருவோம். நீங்க சொல்ற மாதிரி பாலைவனத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு உயிரினமும் தன்னை தானே மாத்திக்கணும். மாத்துமா? எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் ஆடு ஆடாகத்தான் இருக்கும், மாடு மாடாகத்தான் இருக்கும், ஒட்டகம் ஒட்டகமாக தான் இருக்கும். ஒட்டகத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? இதை பாலைவன கப்பல்ன்றாங்க. பாலைவனத்துல எந்த உயிரினத்தை வேணாலும் கொண்டு வந்து காட்டுங்க, ஒட்டகம் தனியா இருக்கும். ஒட்டகத்துடைய அந்த அற்புதமே என்னன்னா, தண்ணியை கொடுக்கும் போது நல்லா குடிக்கும். 1 மாத காலங்கள் நம்ம ஒரு பாலைவனத்துல பயணம் செய்தோம் என்று சொன்னால் நம்மளால ஒரு 2 மணி நேரம் தண்ணி குடிக்காம பாலைவனத்துல பயணம் செய்ய முடியுமா? ஒட்டகம் 1 மாசம் பயணம் செய்யும். அதனாலதான் அதை பாலைவன கப்பல்ன்றாங்க. எப்படி பயணம் செய்யுது? அதனுடைய படைப்பு அப்படி. ஏதோ சும்மா மாறி மாறியெல்லாம் வரல. ஒட்டகத்தை படைக்கும் போதே அதற்குன்னு உள்ள அந்த ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஒட்டகம் குடிக்கக்கூடிய தண்ணீர்,
கேலனா குடிச்சிரும் ஒட்டகம். தண்ணி இல்லைன்னா சும்மாவே வந்துகிட்டே இருக்கும். அந்த குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணுது ஒட்டகம். உள்ள ஃபார்மட் இருக்கு. அதற்கென்ற அந்த தொழில்நுட்பத்தை இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். ஒட்டகம் என்ன பண்ணுன்னா தண்ணி இருக்கும்போது குடிச்சிரும், இல்லாதப்போ அந்த தண்ணியை குளுக்கோஸா சேர்த்து வச்சு அந்த குளுக்கோஸை பயன்படுத்திக்கும். இது மட்டும் கிடையாது, நீ ஒட்டகத்துடைய நிறைய விஷயங்களை எடுத்தோம்னா எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். அது சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து சாணத்தை வெளியே தள்ளும், அதுல இருக்கக்கூடிய ஈரத்தையும் உறிஞ்சிரும். நல்ல காஞ்சி போனதாகத்தான் அதனுடைய சாணத்தை வெளியே தள்ளும். சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருந்து அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து அதையும் குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி வைக்கும். இதெல்லாம் ஒட்டகத்துடைய விஷயம் கிடையாது. ஒட்டகத்தை படைத்தவன் இறைவன் அதை அப்படி படைத்திருக்கிறான். அதை தான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒட்டகத்தை நம்ம எப்படி படைச்சிருக்கிறோம் பாருங்க. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃப்ரெண்ட் தான். நாய்க்கு உள்ளது பூனைக்கு வராது, பூனைக்கு உள்ளது நரிக்கு வராது, நரிக்கு உள்ளது புலிக்கு வராது, புலிக்கு உள்ளது சிங்கத்துக்கு வராது. வேற வேற ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா ஒவ்வொன்றும் அதற்குள்ள விஷயங்களின் அடிப்படையில படைக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஒன்னிலிருந்து இன்னொன்னு மாற வேண்டிய தேவையில்லை. மனிதனை அழகிய வடிவில் இறைவன் படைத்து வைத்திருக்கிறார். அழகிய வடிவில் குர்ஆன் அப்படிதான் சொல்கிறது. அழகிய வடிவில் நாம் இந்த மனிதனை படைத்து வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ அறிவியலாளர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, மனுஷன் இதுல இருந்து வந்தான், இப்படி பொய்யான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு செய்தியை தான் நம்ம இன்னைக்கு அறிவியல் உலகத்துல பார்க்கணும். அப்ப இந்த அறிவியல் என்று வருகின்ற போதும் ஆன்மீகம் என்று வருகின்ற போதும், அதாவது அறிவியல் எதை சொல்லுதோ அதை ஆன்மீகம் கடந்த காலங்களில் மறுத்திருக்கிறது. சில விஷயங்கள்ல அறிவியலாளர்களே இதுதான் முடிவுலாம் அவங்களாலே சொல்ல முடியாது. இது முடிவாகவும் இருக்கலாம், இது மாறவும் செய்யலாம். உதாரணத்துக்கு இந்த உலகத்துடைய படைப்பை பற்றி சொல்லும்போது இது நெபுலாவா இருந்துச்சுன்னாங்க, மேகமூட்டன்னாங்க. ஒவ்வொரு அறிவியலாளரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. கடைசியாக இப்போ சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஒன்றாகத்தான் இருந்தது. பெருவெடுப்பு கொள்கை என்று சொல்லக்கூடிய பிக் பேங் தேரி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அறிவியலாளர்கள் முன்வைத்திருக்கிறார். எல்லாம் ஒன்னா இருந்தது. சூரியன், சந்திரன், பூமி, புதன், வியாழன் எல்லாமே ஒன்றாகத்தான் இருந்தது. ஒரு ஆர்டர் ஒன்று, அந்த ஆர்டர் கிடைச்ச உடனே அது எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. அது ஆர்டர் என்னன்னு தெரியல, அது எப்படி பிரிஞ்சிச்சுன்னு தெரியல, அதெல்லாம் தெரியல. ஆனா எல்லாம் ஒன்றாக இருந்து பிரிந்திருக்கிறது என்று சொல்லி அறிவியலாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது திருக்குர்ஆன் பேசுகிறது. அப்போ சில விஷயங்கள் அறிவியல் ஏற்றுக்கொண்டு அது நிரூபணமாகக்கூடிய விஷயங்களை எல்லாம் திருக்குர்ஆன் தெல்ல தெளிவாக பேசுகிறது. கருவியலை பற்றி திருக்குர்ஆன் பேசுகிறது, சூரியனை பற்றி திருக்குர்ஆன் பேசுகிறது, நிலத்தடி நீரை பற்றி திருக்குர்ஆன் பேசுகிறது, உயிரினங்களில் ஜோடிகள் படைக்கப்பட்டதை திருக்குர்ஆன் பேசுகிறது, தாவரங்களில் ஜோடி இருப்பதை திருக்குர்ஆன் பேசுகிறது, நிலத்தடி நீரை பற்றி திருக்குர்ஆன் பேசுகிறது. இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன, இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒரு தடுப்பு இருக்கிறது, ஒன்று இன்னொன்றோடு கலக்காது என்று சொல்லி அறிவியல் சொல்கின்றதை திருக்குர்ஆன் பேசுகிறது. இப்படி திருக்குர்ஆன் பேசக்கூடிய மலையை பற்றி, மழையை பற்றி, வானத்தை பற்றி, பூமியை பற்றி, சந்திரனை பற்றி, சூரியனை பற்றி, இந்த சூரிய குடும்பத்தை பற்றி, இந்த அண்ட சராசரங்களை பற்றி திருக்குர்ஆன் பல இடங்களில் பேசுகிறது. திருக்குர்ஆன் எதை பேசுகிறதோ அதை அறிவியலாளர்களால் பொய்ப்பிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கான தெல்ல தெளிவான ஒரு உண்மையை திருக்குர்ஆன் பேசுகிறது. அப்ப திருக்குர்ஆன் என்பது ஒரு அறிவியல் புத்தகம் கிடையாது, இது அறிவியல் பாடம் நடத்தக்கூடிய ஒரு புத்தகம் கிடையாது. அது ஒரு ஆன்மீக புத்தகம், கொள்கையை போதிக்கக்கூடிய, இறை கோட்பாடை சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியதுதான் குர்ஆன். அந்த குர்ஆன் பல அறிவியல் உண்மைகளை பேசுகிறது. அறிவியலாளர்கள் அதை படித்து அதுல இருக்கக்கூடிய தத்துவத்தை நீங்க எடுத்து பேசலாம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கீத்மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், அவர் அவரிடத்துல சவுதியில இருக்கக்கூடிய மாணவர்கள் பயில்றாங்க. சில விஷயங்களை எல்லாம் அவரிடத்துல போய் குர்ஆன்ல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஏன்னா ஸ்கேன் கண்டுபிடிக்காத காலம், கருவுல என்ன வளர்ச்சி இருக்குதுன்றத வெளியில இருந்தெல்லாம் சொல்ல முடியாது. அது உள்ள ஸ்கேன் பண்ணி ஒரு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாம் திருக்குர்ஆன் பேசுகிறதே என்று அவர் ஆச்சரியப்பட்டு, அதுக்கு பிறகு அவர் அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை படித்து பல இடங்களில் போய் பேசி இருக்கிறார். தங்கலோபோசன் என்று சொல்லக்கூடிய ஒரு தோலியல் மருத்துவர், மறுமை நாளில் ஒருவர் நரக நெருப்பிலே போடுகின்ற போது அவருடைய தோல் எரிந்து விட்டது என்று சொன்னார். வேறொரு தோலை நம்ம போர்த்துவோம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை போய் மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கின்ற போது ஆச்சரியப்பட்டு போனார். இது தோல்ல நெருப்பை வேதனை செய்ய முடியும், அதற்கு பிறகு உடல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பையும் நெருப்பால் வேதனை செய்ய முடியாது என்பது நம்ம வாழக்கூடிய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணு. இது 1400 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது நிச்சயமாக ஒரு தனி மனிதனால் சொல்ல முடியாது என்று ஆச்சரியப்பட்டு அவர் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கணும். மாரிஸ் புகைல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார்,
பைபிளில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளை ஆய்வு செய்கிறாரு, குரானில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளை ஆய்வு செய்கிறார். குரான் சொல்லக்கூடிய விஞ்ஞான உண்மைகள் என்பது சரியானது என்று சொல்லி தன்னை இஸ்லாமியராக மாற்றிக்கொண்டார் என்று சொல்லி வரலாறு சொல்கிறது. அறிவியல் உலகம் முட்டாள்தனமான சில கருத்துக்களையும் வைக்கிறது, தெளிவான ஒரு கருத்துக்களையும் வைக்கிறது, சில குழப்பமான கருத்துக்களையும் வைக்கிறது. அப்போ இதில் எது தெளிவு எது குழப்பம் என்பதையும் பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அறிவியலாளர்கள் தான் அவர்கள் தான் எல்லாத்தையும் உருவாக்குனாங்களான்னு கிடையாது. அவர்களுக்கு அந்த தான் ஒரு கல்வியை படிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மேலே என்ன அதற்கு மேலே என்ன என்பதை தான் அவர்கள் சொல்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா அறிவும் அறிவியலாளர்களுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. அப்போ இந்த ஆன்மீக உலகத்திற்கும் அறிவியல் உலகத்திற்கும் உள்ள இந்த வேறுபாடை நம்ம புரிந்து கொண்டு திருமறை குரான் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை அவன் கருவில் உள்ள அந்த விஷயங்களை எல்லாம் அழகான முறையில் நமக்கு எடுத்து சொல்கிறது. இதையெல்லாம் படித்து எது ஆன்மீகம் என்பதை, எது உண்மையான ஆன்மீகம் என்பதை, எது உண்மையான அறிவியல் பூர்வமான ஆன்மீகம் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த உரையின் மூலமாக நாம் சொல்லிக் கொள்கின்றோம். வாகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.